விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே சேதமடைந்த தரைப்பாலத்தை ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் கடந்து செல்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இவ்வளவு ஆபத்தான ஒரு பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது, மாற்று வழி இல்லையா? விவரம் என்ன? காயத்ரி, விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக செஞ்சி, மேல்மலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அந்த கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் தான் கிளாக்குப்பம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய இந்த தரைப்பாலம் என்பது முழுவதுமாக வெள்ள நீரால் சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மிக ஆபத்தான முறையில் அந்த தரைப்பாலத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது உள்ளது. மிக குறிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான அதாவது அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு கூட இந்த பாதை பயன்படவில்லை என்கிற ஒரு சூழல் என்பது உள்ளது. பொதுமக்கள் அந்த அத்தியாவசிய பொருட்களை ஒரு ஆபத்தான முறையிலேயே அதனை கடந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது உள்ளது. அவசரத்துக்கு ஒரு அவசர ஊர்தி கூட அந்த கிராமத்திற்கு ஒரு செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது உள்ளது. கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாகவே சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த தரைப்பாலத்தை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் தற்போது வரை அந்த பாலம் என்பது சரி செய்யப்படாத நிலையிலேயே உள்ளது. இதனால் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்காலிகமாகவாது அந்த பாலத்தை அரசு சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. மேலும் வெள்ள நீர் வடிந்த பிறகு அங்கு ஒரு உயர்மட்ட பாலம் என்பது அமைத்து தர வேண்டும் என தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். நன்றி குணாநிதி, விவரங்களுக்காக.